பிரைஸ் லார்ட். நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்நாமத்திலே உங்கள் ஒருவருக்கும் மீண்டுமாய் வாழ்த்து சொல்கிறேன். என்னுடைய பெரிதான கிருபையினாலே நாம் இந்த நல்ல நாளிலும் கூட இந்த விசேஷித்த வேளையிலே என்னுடைய சத்திய வார்த்தைகளை வாசிக்கவும் தியானிக்கவும் அதில் சொல்லப்பட்ட மகத்துவமான காரியங்களை இந்த நாளுக்குரிய வேத வார்த்தைகளை எடுத்து நாம் தியானிக்கலாம். இன்றைக்கு பரிசுத்த வேதாகமத்திலே ஒரு வார்த்தைகளை வாசித்து இந்த நாளுக்குரிய செய்தியாக நாம் கடந்து செல்லலாம். நீதிமொழிகள் புஸ்தகம், நீதிமொழிகள் 16:25. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகின்ற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். 31 நீதியின் வழியில் உண்டாகும் நரைமயிரானது மகிமையான கிரீடம். தொடர்ந்து நாம் இந்த நாளுக்குரிய செய்திகளுக்காக நாம் ஒரு நிமிஷம் தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, தர்மியான நேரத்திலே உடைய சத்திய வார்த்தைகளை வாசிக்க தியானிக்க அதிலே சொல்லப்பட்ட மகத்துவமான காரியங்களை குறித்து இந்த நல்ல நாளிலும் கூட கதாவை வாசிக்கவும் அதை குறித்து தியானிக்க நீர் கொடுத்த இந்த வேலைக்காக நன்றி செலுத்தி, நீரை மகிமையின் தேவன், மகத்துவத்தின் தேவனாய் இருக்கிறேன். உடைய பிள்ளைகளாக எங்களுக்கு உடைய சத்திய வார்த்தைகளிலிருந்து நீர் இன்றைக்கு ஆண்டவரே தியானிக்கிற வார்த்தையின் மூலமாய் அதிலே சொல்லப்பட்ட ஆசீர்வாதமான காரியங்களை, அதிலே சொல்லப்பட்ட காரியங்களை எங்களுடைய ஜீவியத்திலே நாங்கள் அந்த பாதையிலே நடக்கிறோமா, அந்த வழியிலே இருக்கிறோமா என்று உடைய வேதத்தின் மூலமாக ஒப்பிட்டு பார்க்கும். எங்களுக்கு முன்னோர்கள், எங்களோடு கூட நடக்கிறவர்கள், இன்னும் எங்களுக்கு பின்பாலை வருகிறவர்கள் எப்படிப்பட்ட காரியங்களை அவர்கள் செய்ய வேண்டும் என்று உடைய வார்த்தையிலே சொல்லி இருக்கிறதை அவர் செய்தார்களா, இன்றைக்கு செய்து கொண்டு இருக்கிறார்கள், இனி வருவர்கள் செய்வார்களா என்று இந்த நாளிலும் கூட அதை பற்றி தியானிக்க தேவ கிருபையை கொடுத்ததற்காக நன்றி. இதை கேட்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களுடைய இருதயத்திலும் கர்த்தர் தாமே பேசி, நீரே மகிமையின் தேவன், நீரே ஆண்டவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிற உம்முடைய கரத்திலே வருகிறோம். தேவ இரக்கம், தேவ தயவு தொடர்ந்து உடைய பிள்ளைகளாக எங்களுக்கு கிடைக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்திலே உங்களுக்கு மறுபடியும் வாழ்த்து சொல்கிறேன். இந்த அருமையான நேரத்திலே நாம் வாசித்த இந்த வேத பகுதியிலே அங்கே சாலமோன் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இன்றைக்கு மனுஷர்கள் அவர்களுக்கு செம்மையாக வழி தெரியும், அந்த வழியானது அதனுடைய முடிவானது மரண வழியாக இருக்கிறது. ஆனால் அது அவர்களுக்கு பார்க்கிற பொழுது ஒரு செம்மையான காரியமாய், அது ஒரு நல்ல ஒரு செழிப்பாக இருக்கும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், தேவன் இந்த முழு உலகத்தை படைத்து அந்த சிருஷ்டிப்பிலே, தேவனுடைய படைப்பிலே மனிதனை ஒரு நோக்கத்திற்காக, மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையிலே ஒரு ஒற்றுமையையும், அது மட்டுமல்ல மனிதன் மூலமாக தேவனுடைய வல்லமைகளையும், தேவனுடைய ஞானத்தையும், தேவனுடைய மகிமைகளையும் இந்த பூமியில் இருக்கிற ஜனங்கள் கண்டு உணர்ந்து அதிலே அவர்கள் தேவனுக்காக தேவன் செய்த எல்லா அதிசயங்களை, தேவன் செய்த எல்லா காரியங்களை பார்த்து அவருடைய சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் அவருக்கு நன்றி சொல்லி அந்த தேவனுக்கு பிரியமாய் நடக்கிற அந்த சத்திய வழியிலே மனுஷர்கள் இருக்க வேண்டும் என்று அங்கே தேவன் அதை விரும்பி இந்த பூமியை உண்டாக்கினார். ஆனால் மனிதர்கள் இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியங்களை அங்கே அவர்கள் செய்கிறார்களா, அல்லது மனிதர்கள் அங்கே தனக்கு தோன்றின வழியிலே தான் செல்லுகிற வழியானது அது சரியாக இருக்கும், அதுவே தேவனை கண்டடைகிற வழி, அதுவே தேவனோடு ஐக்கியப்படுகிறது, அது மட்டுமல்ல தேவனுக்கு அதுவே பிரியமாய் இருக்கிறது என்று சொல்லி அங்கே தங்களுடைய சொந்த வழியிலே இன்றைக்கு செல்லுகிற காரியமானது, அதிலே ஜீவன் இருக்கிறதா, அதிலே நன்மை இருக்கிறதா, அதன் மூலமாக தேவனை கண்டடைய முடியுமா என்பது இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது.
பாருங்கள், தேவன் இந்த பூமியிலே மனிதனை உண்டாக்கி மனிதனை தேடி அவர் ஒவ்வொரு நாளும் வந்தார். ஆதியாகமத்திலே வாசிக்கிற பொழுது அங்கே தேவன் ஆதாமோடு கூட ஒவ்வொரு நாளும் உரையாடி கொண்டிருந்தார்கள். அவர்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. தேவனும் அவர்களோடு கூட சஞ்சரித்தார், அவர்களோடு கூட அங்கே பேசிக்கொண்டிருந்தார். அது மட்டுமல்ல, ஆதாமும் தேவனுக்கு எல்லா காரியங்களிலும் தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொண்டார் என்று நாம் அங்கே பார்க்க முடிகிறது. ஆனால் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் நாம் பார்க்கிற காரியங்களானது, அங்கே சொல்லப்பட்ட அந்த தேவ மனுஷர்கள், அங்கே சொல்லப்பட்ட காரியங்கள், அது தேவனோடு கூட அவர்களுக்குள்ள அந்த ஐக்கியத்தையும் அந்த அன்பையும், அது மட்டுமல்ல தேவனை அவர்கள் எப்படி கண்டடைந்தார்கள், தேவனோடு கூட அவர்கள் எவ்விதமான ஒரு உறவு கொண்டிருந்தார்கள், தேவனுக்கு எப்படி அங்கே அவர்கள் பிரியமாய் இருந்தார்கள். இனிமாய் கூட நம்முடைய பழைய ஏற்பாட்டிலே நம்முடைய முன்னோர்களாகிய ஆபிரகாமும், ஈசாக்கு, யாக்கோபு, இன்னும் தாவீது, ஏசாயா, தானியேல், இப்படி முதலான அது மட்டுமல்ல அநேக தீர்க்கதரிசிகள் அங்கே தேவனுக்கு எவ்வளவாக அங்கே பிரியமாய் நடந்து கொண்டார்கள். அதுபோல அப்போஸ்தலர், புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர்களும், அங்கே பவுல், இன்னும் மற்ற அநேக பரிசுத்தவான்களும் அங்கே தேவனுக்கு எவ்விதமாய் நடந்து கொண்டார்கள், அவர்கள் தேவனோடு கூட எப்படி அங்கே அவர்கள் உறவாடினார்கள், அங்கே தேவனுக்கு எப்படி அவர்கள் பிரியமாய் இருந்தார்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனால் இப்படி வாசிப்பதால் அல்லது இப்படிப்பட்ட காரியங்களை நாம் பேசிக்கொள்வதால் நாம் செய்கிற காரியங்கள் அல்லது நாம் நம்பி இருக்கிற தேவனிடத்திலே நாம் அங்கே செல்ல முடியுமா? அல்லது இந்த காரியத்தை மட்டும் அனுதினமும் நாம் யோசித்து கொண்டு அந்த காரியத்தை அவர்கள் நடந்த வழி, அவர்கள் பேசின காரியங்கள், இப்படிப்பட்ட காரியங்களை மட்டும் நாம் கேட்பதால் அல்லது அவர்கள் செய்தார்கள், அது நமக்கு பெருமை, அது நமக்கு நம்முடைய முன்னோர்கள் அப்படி நடந்தார்கள் என்று மேட்டிமையாகவோ அல்லது அதை குறித்து பெருமையாகவோ அல்லது அதை குறித்து நம்முடைய நம்முடைய ஜீவியத்திலே அந்த காரியமானது அது தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதா, அல்லது அவர்கள் அங்கே தேவன் சொன்ன அந்த சகலவித பாவங்களிலும் அங்கே அடிமைத்தனத்தில் இருந்தும் இன்னும் அங்கே தேவனுடைய வார்த்தையின்படி அவர்கள் எவ்விதமான பக்தி மார்க்கமாய் இருந்தார்கள் என்று இப்படி வெறுமென சொல்லி கொண்டிருப்பதிலோ இன்றைக்கு அது எந்த பிரயோஜனம் இல்லை என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்முடைய முற்பிதாக்கள் அப்போஸ்தலர்களானாலும் அல்லது அங்கே பழைய ஏற்பாட்டில் இருந்த தேவதாசர்களானாலும் அவர்கள் எவ்வளவுதான் பரிசுத்தர்களாக இருந்தாலும், அவர்கள் எவ்வளவுதான் தேவனோடு தேடி அவர்கள் நம்பி அவர்கள் நடந்தது போல நாமும் நடக்க வேண்டும். நாமும் தேவனுடைய எல்லா காரியத்திலேயும் நாம் தேவனுக்கு பிரியமாக அங்கே பக்தி மார்க்க வழியாக மட்டுமல்ல, நம்முடைய ஜீவியமானது அந்த ஜீவியத்தை அங்கே தேவனுடைய காரியங்கள் என்ன காரியத்திலே அதை நமக்கு தேவன் கற்றுக் கொடுக்கிறார் என்று தேவ சமூகத்திலே காத்து கொண்டிருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதைத்தான் அங்கே சங்கீதக்காரன் தாவீது கூட சங்கீதம் 16:11 ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் என்று அங்கே தேவ சமூகத்திலே தன்னை தாழ்த்துகிறதை பார்க்க முடிகிறது. பாருங்கள், அப்படியாகத்தான் அவர்களுடைய ஜீவியமானது அங்கே ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே தன்னை தாழ்த்துகிற ஒரு ஜீவியம் இருந்தது. அங்கே தாவீதினுடைய குடும்பத்திலே மனைவி பிள்ளைகள் இருந்தாலும் அவர்கள் ஒவ்வொருவரும் அங்கே தேவ சமூகத்திலே தன்னை தாழ்த்தினார்களா என்று நாம் கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறது. அதே போலத்தான் அங்கே யாத்ராகமம் 33:13 அங்கே மோசே தேவனிடத்திலே உம்முடைய வழியை எனக்கு காண்பி, உம்முடைய கிருபையிலே எனக்கு இரக்கம் பாராட்டும் என்று சொல்லி அங்கே தேவனுடைய வழியை குறித்து, தேவனுடைய இரக்கத்தை குறித்து அவர் கெஞ்சுகிறதை, ஜனங்களுக்காக அவர் பரிந்து பேசுகிறதை பார்க்க முடிகிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம், இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார், இயேசு கிறிஸ்து அங்கே எனக்கு ஜீவனை கொடுத்தார், எனக்கு அவர் இப்படி செய்தார் அப்படி செய்தார் என்று சொல்லி நாம் வெறுமென சாதாரண காரியமாகவோ அல்லது அசாதாரணமான காரியங்களை பேசுவதாலோ அல்லது அப்படிப்பட்ட காரியங்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பதால் மட்டுமே நாம் நித்திய ஜீவனுக்குள்ளாக அல்லது தேவனுடைய சமூகத்திலே செல்லவே முடியாது என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் நினைவு கூற வேண்டும்.
ஏனென்றால் இங்கே ஆபிரகாமை நடத்தின தேவன், இஸ்ரவேலை நடத்தின தேவன், தாவீதை நடத்தின தேவன், அவர் அன்றைக்கு மட்டுமல்ல தேவன், அவர் இன்றைக்கும் அவர் தேவனாகத்தான் இருந்து நம்மையும் வழிநடத்த அவர் அதே தேவனாய் மாறாதவராக இருக்கிறார். ஆகவே இது போன்ற காரியங்களை நாம் எவ்விதமாய் நடக்க வேண்டும், எப்படியாக அவர்கள் ஜீவியம் இருந்தது, அவர்கள் எப்படி அந்த ஜீவ மார்க்கத்திலே அந்த நல் வழியிலே அவர்கள் நடந்தார்கள் என்று அது ஒரு அனுபவமாக நாம் எடுத்துக்கொண்டு நாம் அதை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும், நாம் அதை எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும், அதை நாம் எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டியது இந்த நாட்களிலே மிக அவசியமான ஒரு முக்கியமான காரியமாக. ஆகவேதான் அங்கே சங்கீதக்காரன் ஆண்டவரிடத்திலே சொல்லுகிற பொழுது, ஆண்டவர் அவனுக்கு மறுமொழியாக, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆகவே தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நடக்க வேண்டிய வழிகளை, அங்கே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி ஒழுங்காய் இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட காரியத்திலே தேவ பிள்ளைகள் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும், எப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த ஜீவியம் இருக்க வேண்டும், அது மட்டுமல்ல இப்படிப்பட்ட காரியங்களை பெற்றுக்கொள்ள அங்கே ஊக்கமான ஜெபமானது மிக அவசியமாக இருக்கிறது என்று அந்த தெளிவு நமக்கு கிடைக்க வேண்டும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவியத்திலே நாம் பார்க்கிற பொழுது அவர் தேவனோடு கூட அனுதினமும் அங்கே ஜெபத்திலே தரித்திருக்கிறதை நாம் அங்கே வேதத்தின் மூலமாய் அந்த நான்கு வேதத்திலே சொல்லப்பட்ட அந்த தேவனுடைய சுவிசேஷ புஸ்தகத்திலே நாம் பார்க்க முடிகிறது. பாருங்கள், அது நமக்கு ஒரு முன் அடையாளமாக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே எப்படி தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வந்தேன், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினேன் என்று சொல்லி அங்கே பிதாவினுடைய கரத்திலே தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தாரோ, அதை போல தேவ பிள்ளைகளாகிய நாமும் ஒவ்வொரு நாளும் அங்கே தேவனுடைய வார்த்தைகள் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்களாக, தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை அதை நாம் வெறுமனே வாசிப்பதோடு மட்டுமல்ல, அந்த வாசிக்கிறதை நாம் பெற்றுக்கொள்ள நாம் என்ன விதமாக காரியத்திலே நாம் அதை செயல்படுத்துகிறோம் என்று பார்க்க வேண்டும். அதை நாம் ஒரு உதாரணமாக ஒரு நாணயமாகவோ அல்லது ஒரு காகிதமாகவோ வைத்திருந்தால் அதை நாம் சரியாய் பயன்படுத்த வேண்டும். வெறுமனே ஒரு நாணயத்தை கையிலே வைத்திருந்தால் அது எந்த பயனும் நமக்கு இல்லை. அதை நாம் சரியான வழியிலே அதை சரியான காரியத்திற்கு அதை பயன்படுத்தும் பொழுது மட்டுமே அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆகவேதான் ஆண்டவரும் சொல்லுகிறார், மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம் என்று. ஆகவே பாருங்கள், நம்முடைய ஜீவன் இங்கே இந்த உலகம் முழுவதும் நாம் ஆதாயப்படுத்தி இருக்கலாம், அல்லது அநேகருக்கு சத்தியத்தை சொல்லி இருக்கலாம். ஆனால் நாம் அப்படி ஜீவிக்கிறோமா, அல்லது தேவனுடைய ஊழியக்காரர்கள் சொல்லுகிற அந்த வார்த்தையின்படி அந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு நபர்களும் அப்படி ஜீவிக்கிறார்களா? அப்படி ஜீவித்து அவர்கள் அந்த விசுவாசத்திலும் அந்த வார்த்தையிலும் அவர்கள் தெளிவுள்ளவர்களாக, அதிலே உறுதி உள்ளவர்களாக, அதிலே நம்பிக்கை உள்ளவர்களாக தேவனுக்கு பிரியமாக இருக்கிறார்களா என்று நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவருடைய ஜீவியத்தையும் நாம் அங்கே அதை நிதானிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் இந்த பூமியிலே அது அவ்வளவு சுலபமாக கிடைத்து விடாது. அதைத்தான் அங்கே நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற பொழுது அங்கே பரஸ்திரியனுடைய வழியானது அது மரண வழி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த அதிகாரத்திலே நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற பொழுது அங்கே 5 விதமான வழிகளை சொல்லி இருக்கிறது. அங்கே முதலாவது நல்வழி என்றும், இன்னொன்று ஜீவ வழி என்றும், இன்னொன்று அந்தகார வழி என்றும், துன்மார்க்கரின் வழி என்றும், கோணலான வழி என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே இந்த 3 காரியம், அந்தகார வழி, இது இன்றைக்கு உலகம் முழுவதும் இன்னைக்கு காரிருளுக்குள்ளாக தேவனை பற்றி அறியாத ஜனங்கள் இந்த அந்தகார வழியிலே நடந்து கொண்டு அந்த இருளுக்குள்ளாக இருந்து கொண்டு தேவனை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் செல்லுகிற வழியானது அது ஒரு மரண வழியாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த வழியிலே என்ன நன்மை செய்தாலும் அல்லது எப்படிப்பட்ட அதுவே சரி என்று அவர்கள் நினைத்தாலும் அதனுடைய முடிவு மரணம் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. ஆகவே அங்கே அவர்கள் துன்மார்க்கம் இல்லாமல் இருக்கலாம்,
அல்லது கோணல் மாணலாக இல்லாமல் அங்கே அவர்கள் நேர் வழியிலே நடக்கிறோம் என்று சொல்லி நடக்கலாம். ஆனால் அதில் ஜீவன் இல்லை என்ற உணர்வு அவர்களுக்குள்ளாக இல்லாதது அது ஒரு பெரிய இருளாக இருக்கிறது. ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நாம் ஜீவ வழியிலே நடக்கிறோம், ஜீவனை பெற்றிருக்கிறோம், இயேசு எனக்காக ஜீவனை கொடுத்தார் என்று நாம் விசுவாசிக்கிற நாம் அந்த நல்வழியிலே நடக்கிறோமா? நல்ல கிரியைகள் நம்மிலிருந்து வெளிப்படுகிறதா? என்னென்றால் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று யாக்கோபு சொல்லுகிறார். ஆகவே கிரியை மிக அவசியமாக இருக்கிறது. ஆகவேதான் பாருங்கள், அங்கே இயேசு கிறிஸ்துவானவர் ஒவ்வொரு நேரத்திலும் அவர் பொறுமையோடு காத்திருந்து அங்கே ஒவ்வொரு காரியத்திலும் அவர் அந்த ஜெபத்திலே உறுதியாய் நின்று அவர் செய்கிறதை பார்க்க முடிகிறது. ஏனென்றால் இன்றைக்கு அநேகருடைய ஜீவியத்திலே அங்கே பொறுமையோடு இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆகவேதான் பாருங்கள், கர்த்தருக்கு பொறுமையோடு காத்திருந்தேன் என்று சொல்லப்பட்டேன். ஆகவே நாம் பொறுமையோடு காத்திருக்கிற பொழுது நாம் எந்த விதமான ஆத்திரமோ அவசரமோ இல்லாதபடி தேவனிடத்திலிருந்து எனக்கு நன்மை வரும், தேவன் மட்டுமே எனக்கு நன்மை தருவார், தேவன் அல்லாமல் இந்த பூமியிலே வேறு ஒருவரிடத்திலும் நன்மை இல்லை, நான் அவரை அன்று வேறு ஒருவரிடத்திலும் அதை நான் பெற்றுக்கொள்வதில்லை என்று நாம் அந்த உறுதியோடு அங்கே நிற்க வேண்டியவர்களாக இருப்பது இன்றைக்கு மிக அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் அங்கே ஏசாயா சொல்லும் பொழுது, தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவர்களை நீரே அல்லாமல் உலகத் தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதில்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை என்று ஏசாயா 64:4 பார். ஆகவே தேவன் நமக்கு செய்கிறவர்களை, செய்து கொண்டிருப்பவர்களை அவர் அன்று வேறு ஒருவரும் அதை அறிந்து கொள்ள முடியாது. ஒருவரும் தங்களுடைய காதுகளால் கேட்டு அறிந்து கொள்ளவோ அதைகளை கண்டதும் இல்லை. ஏனென்றால் அதுதான் தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதமானதாக, அதுவே ஜீவ மார்க்கமாக இருக்கு. அது தேவனோடு நாம் அனுதினமும் ஜெபம் என்கிற அந்த ஜீவியத்திலே நாம் அவரோடு சஞ்சரிப்பதாக இருக்கிறது. இதுவே அங்கே தேவ பிள்ளைகளுக்கு ஒரு ஜீவ மார்க்கத்தை கண்டடைகிற வழிகளாக, அங்கே தேவனோடு கூட ஐக்கியப்படுகிற காரியங்களாக இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு நாம் சொல்லலாம், நான் திருடுவதில்லை, பொய் பேசுவதில்லை, அல்லது நான் இந்த காரியம் செய்வதில்லை, அதை செய்வதில்லை என்று. ஆனால் அங்கே தேவனுக்குரிய காரியத்தை நாம் சரியாக செய்கிறோமா? அங்கே வெறுமன ஆசீர்வாதத்தை மட்டும் நாம் கேட்டு பெற்றுக்கொள்ளாதவர்களடிப்படி அங்கே நம்முடைய ஜீவியமானது தேவன் எந்த நோக்கத்திற்காய் நம்மை தெரிந்தெடுத்தாரோ அதை நாம் சரியானபடி செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதைத்தான் அங்கே யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட சொல்லுகிற பொழுது அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். யோவான் 5ஆம் அதிகாரத்திலே அங்கே வாசிக்கிற பொழுது பாருங்கள், அவர் சொல்லுகிறார், யோவான் 5:24 என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவனை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினைக்கு தீர்க்கப்படாமலும் மரணத்தை விட்டு ஜீவனுக்கு உட்பட்டு இருப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அவர்கள் தேவனுடைய வசனத்தை கேட்பவர்களாக மட்டுமல்ல, அதை செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நாம் விசுவாசிக்கிறவர்களாக மட்டுமல்ல, ஆக்கினை தீர்ப்புக்கும் தப்ப வேண்டும். ஏனென்றால் நான் விசுவாசத்தோடு இருக்கிறேன், நான் வேத வசனத்தை கேட்டிருக்கிறேன் என்று இல்லாதபடி அந்த மரண கண்ணிகளுக்கும் மரண வழிகளுக்கும் நம்மை அனுதினமும் பாதுகாக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் அங்கே வேதம் சொல்லி இருக்கிறது, நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே அவன் எந்த நேரமும் தேவனுடைய பிள்ளைகளை அங்கே ஏதாவது ஒரு காரியத்திலே அங்கே கோணலான வழிகளை வலதுபுறம் இடதுபுறம் சாய்ந்து விடும்படியாக அவன் தந்திரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறான். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் அங்கே மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆகவேதான் அங்கே நீதிமொழிகளிலே கூட அங்கே சொல்லும் பொழுது நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரத்திலே ஒரு காரியத்தை குறித்து நாம் அங்கே பார்க்க முடிகிறது. நீதிமொழிகள் 13 சொல்லப்பட்ட ஒரு காரியமானது நீதிமொழிகள் 13:14 பாருங்கள், 13:13 சொல்லப்பட்டிருக்கிறது, திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான், கற்பனைகளுக்கு பயப்படுகிறனோ பலனடைவான். பாருங்கள், திருவசனத்தை அவமதிப்பது என்பது
அந்த வசனத்தை கேட்டும் அதை செய்யாமல் இருப்பது, அதை கடைபிடிக்காமல் இருப்பது, அதன்படி அதற்குரிய அதற்குரிய மதிப்பை கொடுப்பது, அதை எப்படி கனப்படுத்த வேண்டும், அதை எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அதை செய்யாமல் போகும் பொழுது அது நமக்கு பெருத்த அவமானத்தை, ஒரு நஷ்டத்தை கொண்டு வருகிறது. ஆகவேதான் அங்கே தொடர்ந்து சொல்லும் பொழுது தேவனுடைய கற்பனைகளுக்கு, தேவனுடைய கட்டளைகளுக்கு பயப்பட்டு அதனுடைய பலனை அடைய வேண்டும். அந்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொண்டு நடக்கிற பொழுது, அதற்கு பயப்பட்டு கீழ்ப்படுகிற பொழுது, அங்கே அதை சரியாக நாம் அதை அங்கே கீழ்ப்படிந்து செய்கிற பொழுது அதற்குரிய பலன் கிடைக்கும். ஆகவேதான் அங்கே தொடர்ந்து 14ஆம் வசனம் சொல்லுகிறது, ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று என்று. இன்னைக்கு அநேகர் பிரசங்கிக்கிறார்கள். இன்றைக்கு லட்சக்கணக்கான ஊழியர்கள், கோடிக்கணக்கான ஊழியர்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிறார். ஆனால் அந்த போதகம், அதை கேட்கிற ஒவ்வொருடைய இருதயத்திலே அது ஜீவ ஊற்றாக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அது ஜீவனை அங்கே ஒவ்வொரு நாளும் அதை குடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஜீவ தண்ணீரை, தேவனுடைய வார்த்தை என்கிற அந்த தண்ணீரை, தேவனுடைய அந்த தண்ணீரை அவர்கள் அந்த பரிசுத்தமுள்ள அந்த பரிசுத்தாவியனுடைய அந்த தண்ணீரை பருகுகிறார்களா என்று பார்க்க வேண்டும். ஏனென்றால் அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்ப முடியும். அது மட்டுமல்ல, நற்புத்தி தயை உண்டாக்கும், துரோகிகளுடைய வழியோ கரடு முரடானது என்று சொல்லும். ஆகவே தேவன் சொல்லுகிற, அங்கே ஊழியர்கள் சொல்லுகிற, தேவனுடைய ஊழியர்கள் வேதத்திலிருந்து எடுத்து சொல்லுகிற திருவசனத்தை, கற்பனைகளை, கட்டளைகளை, தேவனிடத்திலிருந்து வருகிற ஞானத்தை, தேவனிடத்திலிருந்து வருகிற ஆலோசனைகளை, புத்திமதிகளை, அதை தயவுடனும் அங்கே அதை சரியான வழியிலும் அதற்கு பயந்து அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களுக்கே தேவன் கிருபைகளையும் இரக்கத்தையும் தருகிறார். ஏனென்றால் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் லட்சியம் அடைவான், கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனமடைவான் என்று. பாருங்கள், இன்னைக்கு அநேகர் அங்கே தேவனுடைய காரியங்களை குறித்து அநேக ஆலோசனைகளை, புத்திமதிகளை சொல்லுகிற பொழுது அங்கே இன்றைக்கு கீழ்ப்படிதல், அது என்படி நடக்கிறது என்பது மிக ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆகவேதான் இன்றைக்கு அநேக இடங்களிலே, அது தேவனுடைய தேசம் என்றோ அல்லது தேவனுடைய குடும்பம் என்று சொன்னாலும் அங்கே ஆவிக்குரிய தரித்திரத்தை காண முடிகிறது. அல்லது மாம்ச பிரகாரமான உணவு காரியத்திலோ அல்லது வேலை விஷயத்திலோ அல்லது தனிப்பட்ட ஜீவியத்திலோ அந்த தரித்திர நிலை காணப்படுகிறது. அது மட்டும் லட்சையும் அங்கே அடைகிறதை பார்க்க முடியாது. அது ஒரு மிக அவமானத்துக்குரிய காரியமாக இருக்கிறது. ஆனால் அந்த புத்திமதிகளை, அந்த கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ அவன் கனமடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவை தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிற அந்த ஆலோசனைகளை, புத்திமதிகளை அங்கே சரியானபடி கேட்டு நடக்க வேண்டும். அதுவே மிக அவசியமாக உள்ளது என்று இங்கே சொல்லப்படாதவே தான் அதை குறித்து அங்கே நீதிமொழிகள் 16:22 சொல்லும் பொழுது பாருங்கள், 16:20 வாசிக்கிறேன். விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான், கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். பாருங்கள், விவேகத்தோடு காரியத்தை நடப்பிக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவனிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, கர்த்தரை அனுதினமும் நம்புகிறவர்களா இருக்க வேண்டும். என் தேவன் எனக்கு அதை சரியாய் செய்ய எனக்கு ஞானத்தை கொடுப்பார், புத்தியை கொடுப்பார் என்று அந்த காரியத்திலே உறுதியாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இருதயத்தில் ஞானம் உள்ளவன் விவேகி எனப்படுவான். பாருங்கள், விவேகம் என்பது அது இருதயத்தின் நினைவுகளிலே, சிந்தனைகளிலே, வழிகளிலே, யோசனைகளிலே, செயல்களிலே இருக்கிறது. அது இருதயமானது அது ஞானமுள்ள இருதயமாக மாற. அப்படி இருக்கும் பொழுது அது விவேகம் கொண்டு வருகிறது. அது மட்டுமல்ல, ஏனென்றால் அங்கே உன் வாயின் வார்த்தைகளினால் சிக்குவா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இருதயத்தின் நினைவினால் வாய் பேசும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒரு மனிதன் உண்ணுகிற உணவிலே அது தீட்டல்ல, அவனுடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதே தீட்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவேதான் இங்கும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உதடுகளின் மதுரம் கல்வியை பெருக பண்ணும் என்று. பாருங்கள், உதடுகள், நம்முடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தையானது அது மதுரமாக, அது ஞானத்தை அது பெருக பண்ணுகிறதாக இருக்கு. அது மட்டுமல்ல, 23ஆம் வசனம் சொல்லுகிறது, ஞானியின் இருதயம் அவன் வாய்க்கு அறிவையூட்டும், அவன் உதடுகளுக்கு அது மென்மேலும் கல்வியை கொடுக்கும். இன்னைக்கு எத்தனை தான் படித்திருந்தாலும் அநேகர் ஒரு சிலர் பேசுகிற பேச்சு
அங்கே எரிச்சலை, கோபத்தை, அல்லது அதன் மூலமாக அநேக குழப்பங்களை, அநேக தவறான செய்கைகளை, அநேக தவறான காரியங்களை நடப்ப அது ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகவே அங்கே தேவனுடைய வார்த்தையின்படி, தேவனுடைய கிருபையின்படி அங்கே கர்த்தரை முழு இருதயத்தோடு நம்பி நம்முடைய இருதயத்தை தேவனுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கும் பொழுது அங்கே தேவன் அதற்கு அங்கே எல்லா காரியத்தையும் செய்கிறார். ஆகவேதான் பாருங்கள், அங்கே 22ஆம் வசனம் சொல்லுகிறது, புத்தி தன்னை உடையவர்களுக்கு ஜீவ ஊற்று என்று சொல்லப்பட்டு. பாருங்கள், தேவனை அங்கே நமக்கு புத்தியை தருகிறார், ஞானத்தை தருகிறார். ஏனென்றால் எண்ணத்தை அங்கே பெற்றுக்கொண்டாலும் புத்தியை பெற்றுக்கொள், புத்தியை கேட்டு பெற்றுக்கொள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஒரு மனிதன் புத்தியோடு நடக்க வேண்டும், ஞானத்தோடு நடக்க வேண்டும், விவாகத்தோடு காரியத்தை நடக்க வேண்டும் என்று நமக்கு இந்த நீதிமொழிகளிலே அது ஆலோசனை சொல்லுகிறது. அது நமக்கு அவசியமான காரியங்களை சொல்லுகிறது. பாருங்கள், 16ஆம் வசனம் சொல்லுகிறது, பொன்னை சம்பாதிப்பதிலும் ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம், வெள்ளியை சம்பாதிப்பதிலும் புத்தியை சம்பாதிப்பது எவ்வளவு மேன்மை என்று சொல்லப்படுகிறது. ஆகவே ஞானமும் புத்தியும் அது தேவனிடத்தில் உள்ளது. நானே ஞானத்தை தருகிறேன், நானே ஞானமாய் இருக்கிறேன், நானே புத்தியாய் இருக்கிறேன் என்று தேவன் சொல்கிறார். ஆகவே தேவனிடத்திலிருந்து வருகிற அந்த ஞானம், அந்த புத்தியானது ஒரு மனிதனை அங்கே ஜீவ வழியிலே, அந்த ஜீவ ஊற்றிலே அங்கே செம்மையான வழியிலே நடத்த அது நமக்கு கிருபையை கொடுக்கிறது. ஏனென்றால் அங்கே மாறுபாடான யோசனைகளோ, மாறுபாடான வழிகளோ ஒரு மனிதனை அது மரணத்திற்குள்ளாக கொண்டு செல்லும். அது அவனை அங்கே தேவனுடைய வழியை விட்டு வழி விலகி செய்து அது கோணலான வழியிலாக, அல்லது துன்மார்க்கமான வழியாக, அல்லது அது அந்தகார வழியிலே கொண்டு சேர்க்கும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளா அங்கே மிகவும் எச்சரிக்கையாக நடக்க வேண்டும். பாருங்கள், இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம், அங்கே நாம் எப்படிப்பட்ட வழியிலே செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் அங்கே அந்த நாட்களிலே ஜனங்கள் எப்படிப்பட்ட வழியிலே, எப்படிப்பட்ட காரியத்தை அந்த நாட்களிலே அங்கே பழைய ஏற்பாட்டிலே தேவன் அவர்களுக்கு நியாயப்பிரமாணத்தையும் கட்டளைகளையும் கற்பனைகளையும் கொடுத்தார். ஆனால் அங்கே அந்த தலைமுறை, அடுத்த தலைமுறை அல்லது அதற்கு அடுத்த தலைமுறை வரும் பொழுது அவர்கள் அதை விட்டு பின்வாங்கி போனவர்களாக அங்கே தேவனுக்காக அந்த ஜீவ வழியிலே, அந்த ஜீவ பாதையிலே ஞானத்தோடு புத்தியோடு நடந்து கொள்ளாமல் இங்கே ஒரு முக்கியமான காரியத்திலே அவர்கள் ஆலோசனை கேட்கிறவர்களாக ஆனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஓசியாவிலே நாம் வாசிக்கிற பொழுது பாருங்கள், ஓசியா 4ஆம் அதிகாரத்திலே ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்கள், ஓசியா 4:12 என் ஜனங்கள் கட்டையினிடத்தில் ஆலோசனை கேட்கிறார், அவர்களுடைய கோல் அவர்களுக்கு செய்தியை அறிவிக்கும் என்று இருக்கிறார்கள். வேசித்தனத்தின் ஆவி அவர்களை வழிதப்ப தெரிய பண்ணிற்று. அவர்கள் தங்களுக்கு தேவனுக்கு கீழ்ப்பட்டிராமல் சோர மார்க்கம் போனார்கள். அவர்கள் மலை உச்சியிலே பலியிட்டு மேடுகளிலும் கர்வாலையின் கீழும் புன்னை மரங்களின் கீழும் அரச மரங்களின் அவைகள் நிழல் நல்லது என்று தூபம் காட்டுகிறார்கள். இது நிமித்தம் உங்களுடைய குமாரத்திகள் வேசித்தனம், உங்கள் மருமக்கள் விபச்சாரமும் செய்கிறார்கள். உங்கள் குமாரத்திகள் வேசித்தனம் செய்யும் மருமக்கள் செய்கிறதினும் நான் அவர்களை தண்டியாமல் இருப்போனோ, அவர்களை விலகி வேசிகளோடு கூட போய் தாசிகளோடு பலியிடுகிறார்கள். உணர்வில்லாத ஜனங்கள் அதிலே சிக்குண்டு விழுவார்கள் என்று சொல்லி, இஸ்ரவேலே நீ சோரம் போ, யூதாவிலே அந்த பாவத்துக்குள்ளாதிருப்பாயாக, கில்காலுக்கு வராமலும் பெத்தாவேலுக்கு போகாமலும் கர்த்தருடைய ஜீவனை என்று ஆணையிடாமலும் இருப்பீர்களாக என்று சொல்லி இருக்கிறது. பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களும் யூத ஜனங்களும் அன்றைக்கு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறபடி அங்கே தங்களுக்கு பிரியமானதை செய்து அங்கே தேவனுடைய வழிகளை மறந்து தேவன் என்ன காரியத்தை சொன்னாரோ அங்கே கில்காலுக்கும் அங்கே அவர்கள் தேவனுடைய ஆலயம் இருக்கிற அந்த பெத்தானுவேலுக்கும் அங்கே அவர்கள் செல்லாமல், தேவனுக்கு பிரியமானதை செய்யாமல் வெறுமனே தேவனுடைய பேரிலே ஆணையை சொல்லி அங்கே தங்களுடைய பாவத்தினாலே அவர்கள் அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் மீறுதல்களிலும் தேவன் எந்த இடத்திலே பலியிட வேண்டும், எந்த இடத்திலே என்ன காரியத்தை செய்ய வேண்டும், தூபம் காட்ட வேண்டும் என்று சொன்னார்களோ அதற்கு எதிர்மறையாக செய்து
அங்கே அவர்கள் பாருங்கள், அங்கே சொல்லி இருக்கிறது, வேசித்தன ஆவி அவர்களை வழி தப்பி திரிய பண்ணிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ஒரு மனிதன் தேவனுடைய சொல் கேளாமல் அல்லது தேவனுடைய வார்த்தையை அங்கே மதியாமலும் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் அங்கே 10ஆம் வசனம் சொல்லி இருக்கிறது. அவர்கள் கர்த்தரை மதியாமல் இருக்கிறபடியினால் அவர்கள் தின்றாலும் திருப்தி அடையார்கள். அவர்கள் வேசித்தனம் பண்ணினாலும் பழுகாதிருப்பார்கள். வேசித்தனமும் திராட்சை ரசமும் மதுபானமும் இருதயத்தை மயக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இந்த 3 காரியமும் இருதயத்தை மயக்கி அவனை ஆவிக்குரிய குருடனாக்கி விடும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் என் ஜனத்தின் பாவத்தை தின்று அவருடைய அக்கிரமத்தின் பேரில் பசிதாகமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாயிடப்படுத்தி உன்னையும் வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று சொல்லி. உங்கள் தேவனுடைய வேதத்தை, தேவனுடைய வார்த்தைகளை நாம் மறவாமல் இருக்க வேண்டும். ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, அங்கே அவர் சொல்லும் பொழுது மிக முக்கியமான ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். ஏனென்றால் அங்கே தேவன் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், அவர் என்ன செய்ய வேண்டும் என்று அங்கே யோவான் 6ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லுகிற காரியமானது ஒரு மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஏனென்றால் அது நமக்கு தேவன் சொல்லுகிற ஆலோசனை மட்டுமல்ல, தேவன் நமக்கு ஒரு பெரிதான ஒரு காரியத்தை இங்கே சொல்லுகிறார். ஏனென்றால் பாருங்கள், இங்கே நாம் வாசிக்கிற பொழுது 45ஆம் வசனத்திலே எல்லோரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள் தீர்க்கதரிசி ஆகமத்தில் எழுதி இருக்கிறதே. ஆக பிதாவினிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்ளுகிறவன் எவனும் என்னிடத்தில் வருகிறான் என்று சொல்லுகிறான். பாருங்கள், நாம் தேவனாலே போதிக்கப்பட்டிருந்தால் தீர்க்கதரிசியின் ஆகமத்திலே சொல்லப்பட்ட காரியத்தின்படி நாம் அதை கற்றுக்கொண்டு இருந்தால் அங்கே தேவன் அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை என்று நாம் அந்த விசுவாசத்தில் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அங்கே தேவனுக்கு நாம் பிரியமாக நடந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளின்படி நாம் ஜீவிக்க வேண்டும் என்று தேவன் நம்மை விரும்புகிறார். ஆகவேதான் அவர் சொல்லும் பொழுது பாருங்கள், இன்னும் ஒரு காரியத்தை அவர் குறித்து மிக முக்கியமாக ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். என் வசனத்தை கேட்டு 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பின விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினைக்கு தீர்ப்பப்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருப்பான் என்று தேவன் சொல்லுகிறார். அவர்கள் நாம் தேவனுடைய வசனத்தை கேட்டு நாம் விசுவாசத்தோட நாம் இந்த ஆக்கினைக்கு தப்பி மரண வழிகளுக்கு தப்பி தேவனுடைய வார்த்தையின்படி ஜீவிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவேதான் அங்கே நம்முடைய மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதனுடைய முடிவும் மரணம் என்று சொல்லும். ஆகவே நாம் மரண வழியிலே நடக்காதபடி தேவனுக்கு பிரியமானதிலே நடக்க வேண்டும் என்று தேவன் விரும்புவார். ஆகையால் தான் சங்கீதக்காரனும் கூட அங்கே சங்கீதத்திலே அங்கே சொல்லுகிற ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நாம் இங்கே வாசிக்கிறேன். சங்கீதம் 25:4ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும் என்று. உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும் என்று சொல்லுகிறார். ஆனால் அதைத்தான் சொன்னார் இயேசு கிறிஸ்து, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஆகவே இயேசு கிறிஸ்து நமக்கு வழிகளை காட்டி இருக்கிறார். அவரே ஜீவனாய் இருக்கிறார். அவரே நம்மை சத்தியத்திலே நடத்துகிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், அந்த சத்தியத்தின் தேவனை, அங்கே வழிகளை காட்டுகிறவரை, அவர் சொன்னதை கேட்டு நாம் நடக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவேதான் அங்கே சங்கீதம் 119 சங்கீதக்காரன் சொல்லுகிற ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நாம் இங்கே பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு மிக அவசியமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஏனென்றால் சங்கீதக்காரன் இதை குறித்து தன்னுடைய ஜீவியத்திலே அவன் அந்த ஆசீர்வாதங்களை, அந்த நன்மைகளை அவர் எப்படி பெற்றார் என்று நாம் அங்கே பார்க்க முடிகிறது. சங்கீதம் 119:35 உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும், நான் அதில் பிரியமாயிருக்கிறேன்.
பாருங்கள், தேவன் கட்டளைகளையும் கற்பனைகளையும் கொடுத்திருக்கிறார். அந்த பாதையிலே என்னை நடத்தும், நான் அதன் மேல் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, 33 சொல்லும் பொழுது, கர்த்தாவே உமது பிரமாணங்களின் வழியே எனக்கு போதியும், முடிவு பரியந்தம் அதை நான் காத்துக் கொள்வேன் என்று அவர்கள் முடிவு பரியந்தம் என்னுடைய மரணம் வரைக்கும் உடைய பிரமாணங்களின்படி நடப்பேன். நியாய பிரமாணங்களை அங்கே எனக்கு போதித்தருளும். அதில் அநேக காரியங்கள் மறைபொருள் இருக்கிறது, அதை எனக்கு போதித்தருளும் என்று அவர் தேவ சமூகத்திலே அவர் கெஞ்சி கேட்கிறார். அது மட்டுமல்ல, 27 சொல்லுவது, கட்டளைகளின் வழியே எனக்கு உணர்த்தி அருளும், அப்பொழுது உமது அதிசயங்களை தியானிப்பேன் என்கிறார். அவர்கள் இந்த அதிகாரம் முழுவதும் பார்க்கிற பொழுது, எனக்கு போதித்தருளும், எனக்கு அதை பற்றி சொல்லும், அதை தெரிந்து கொள்ள இரக்கம் பாராட்டும், எனக்கு அதை அருள் செய்யும், அதை வெளிப்படுத்தும். இப்படியாக இந்த அதிகாரம் முழுவதும் அங்கே தேவ சமூகத்திலே தன்னை தாழ்த்தி அங்கே தேவனிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்கிறதை பார்க்க முடிகிறது. அதனால்தான் அங்கே தாவீதை குறித்து அங்கே அப்போஸ்தலர் 13 நாம் வாசிக்கிற பொழுது, அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி, அவர்கள் தேவனுடைய வழியின்படி, தேவனுக்கு பிரியமானதை தேவன் என்ன செய்தா சொன்னாரோ அதை செய்கிற ஒரு தேவ மனுஷனாக, அதன்படி நடக்கிற தேவ மனுஷனாக அங்கே அவர் நடந்ததை நாம் பார்க்க முடிகிறது. அவர் தேவனுக்காக எல்லாவற்றையும் வெறுத்து, எல்லாவற்றையும் அங்கே புறம் தள்ளிவிட்டு அங்கே ஒவ்வொரு நாளும் அதனால்தான் அங்கே 119:43 சொல்கிறார், சத்திய வசனம் முற்றிலும் என் வாய் நின்று நீக்கி விடாதேயும் என்று சொல்லி. தேவனுடைய பிள்ளைகளாகி நம்ம ஒவ்வொருவருடைய வாயிலும் தேவனுடைய அந்த சத்திய வசனம் அது என்றைக்கும் இருக்க வேண்டும். அது பாருங்கள், நான் எப்பொழுதும் என்றைக்கும் அது வேதத்தை காத்துக்கொள்வேன் என்று சொல்லி, அதை காத்துக்கொள்ள நமக்கு அந்த அக்கறை இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, உடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியால் நான் விசாலத்தில் நடப்பேன், நான் குறுகலான வழியிலோ துன்மார்க்கர் வழியிலோ அந்தகார வழியிலோ அல்ல, உடைய கட்டளைகளை நான் அறிந்திருக்கு, அதை குறித்து ஆராய்கிறேன், அதை காத்துக்கொள்கிறேன், அதை என்னுடைய வாயிலிருந்து எடுத்து போடாதேயும், உம்முடைய வாக்கின்படியும் உம்முடைய கற்பனைகளின்படியும் என்னை நடத்தும், எனக்கு உணர்வை தாரும், என்னுடைய வேதத்தை பற்றி கொண்டு அதை முழு இருதயத்தோடு கை கொள்ள எனக்கு பலனை தாரும், உடைய கற்பனைகளின் வழியாகவே நான் ஓடுகிறேன். இப்படியாக அங்கே அநேக காரியங்களை அவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். பாருங்கள், எவ்வளவாக அவர் தேவனுக்காக அங்கே இருக்கிறார். பாருங்கள், அங்கே 55 அவர் சொல்லுகிறார், கர்த்தாவே ராக்காலத்தில் உமது நாமத்தை நினைத்து உமது வேதத்தை கை கொள்ளுகிறேன். பாருங்கள், அவர் இரவும் பகலும் எந்த நேரமும் தேவனை குறித்தே அவர் சிந்தித்துக் கொண்டும். அங்கே தாவீதினுடைய ஆட்சி ஒரு மிகப்பெரிய ஒரு பொற்கால ஆட்சியாக இருந்தது. அவருடைய ஆட்சி காலத்திலே அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிகுந்த பாதுகாப்பு கிடைத்தது. எந்த இடத்திலே பெலிஸ்தியர் இருந்தாலும் எல்லா நேரமும் அவர்களை ஜெயங்கொள்ளுகிற ஒரு ஜெயமுள்ள ஒரு மனுஷனாக, ஒரு மிகப்பெரிய யுத்த வீரனாய் ஆண்டவர் அவனுக்கு கூட இருந்து வழி நடத்தினார். ஆகவே தாவீது இன்றைக்கும் உலகம் முழுவதும் எல்லா ஜனங்களும் அறிந்த ஒரு தேவ மனுஷனாக இருக்கிறார். அவருடைய ஜீவியமானது அங்கே தேவனுக்காக இருந்தவர் ஜீவியமாக இருக்கிறது. பாருங்கள், அங்கே 59 அவர் சொல்றாரு, என் வழிகளை சிந்தித்து என் கால்களை உடைய சாட்சிகளுக்கு நேராக திருப்பினேன். பாருங்கள், அவர் ஒவ்வொரு நாளும் அங்கே தேவனுக்கு பிரியமான வழியிலே நடக்கிறேனா என்று அவர் சிந்தித்து கொண்டு அங்கே அவருடைய கால்கள் தேவனுடைய வார்த்தையின்படி ஜீவிக்கும், தேவனுடைய சொல்லின்படி நடக்க அவர் பிரியமாக இருக்கிறதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. ஆகவேதான் அங்கே நாமும் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்க, தேவனுடைய சொல்லின்படி செய்ய தேவன் நம்ம மேல் இரக்கம் பாராட்டுகிறார். அதைத்தான் நாம் மறுபடியும் பார்க்கிற பொழுது அங்கே மிக முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து நாம் இங்கே தியானிக்கலாம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்திலே ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. நீதிமொழிகள் 3:6 அங்கே அவர் சொல்லுகிறார், கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும், அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டது. அவர்கள் கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஞானத்தை தருகிறவராகும், அவருடைய வாயிலிருந்து அறிவும் புத்தியும் நமக்கு கொடுக்கிறவராகவே இருக்கிறார். அதைத்தான் அங்கே நீதிமொழிகள்
33 சொல்லும் பொழுது, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவனை விக்கினம் நின்று ஆபத்துக்கு பயப்படாமல் அவன் அமைதியாயிருப்பான். இன்னைக்கு நம்மை சுற்றி எத்தனையோ அங்கே போராட்டங்கள், ஆபத்துகள், பயங்கள், அங்கே குழப்பங்கள், அங்கே அங்கே நம்மை சுற்றி இன்னைக்கு அநேக விதமான எதிர்ப்புகள் காணப்படுகிறது. ஆனால் நாம் தேவனுக்கு செவி கொடுத்து தேவனுடைய நீதியின்படியும் அவருடைய நியாயத்தின்படியும் அவருடைய வழிகளிலே நாம் நடக்கிற பொழுது நம்முடைய இருதயமானது தேவனுடைய நல்ல ஆலோசனையின்படியும் தேவனுடைய அந்த புத்தியின்படியும் நடக்கிற பொழுது அது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தையே கொண்டு வரும். ஆகவேதான் பாருங்கள், அங்கே நீதிமொழிகள் 16:17 சொல்லும் பொழுது அங்கே ஒரு காரியத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். நீதிமொழிகள் 16:17 அங்கே இந்த காரியமானது நமக்கு ஒரு ஆசீர்வாதமான காரியமாய் இருக்கிறது. தீமையை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமமான பாதை, தன் நடையை காக்கிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான் என்று சொல்லப்படும். பாருங்கள், இன்னைக்கு இந்த பூமியிலே நம்முடைய நடைகளை நாம் கவனித்து இருக்க வேண்டும். நாம் செல்லுகிற வழிகள், செய்கிற காரியங்கள் விவேகத்தோடு அங்கே காரியத்தை நடப்பிக்கிறவர்களாக நம்முடைய நடைகளை அது தேவனுக்கு பிரியமான நடையா இருக்கிறதா, வழியாக இருக்கிறதா, அப்படி நாம் அதை காத்து கவனித்து இருக்கும் பொழுது நம்முடைய ஆத்மாவை காத்து கொள்ள முடியும். இன்றைக்கு நான் அங்கே தேவனுடைய பிள்ளை என்றோ அல்லது நான் தேவனாலே அங்கே முன்குறிக்கப்பட்டவர்கள், அங்கே தேவனாலே அங்கே என்னை அவர் அடையாளம் வைத்திருக்கிறார், என்னை அவருடைய பரிசுத்தாவில நிரப்பி இருக்கிறபடி என்ன வேண்டுமானாலும் நாம் சொல்லலாம். ஆனால் நம்முடைய நடைகள் அது தேவனுடைய வழியின்படி இருக்கிறதா, அவர் சொன்னபடி அது இருக்கிறதா என்று நாம் கவனத்தோடு நடக்க வேண்டியதா. அப்படி நாம் கவனத்தோடு, ஞானத்தோடு, புத்தியோடு நடப்பதே நம்முடைய ஆத்மாவை காத்து கொள்ள முடியும். அதுவே அங்கே நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. ஏனென்றால் ஏசாயா 2ஆம் அதிகாரத்திலே ஏசாயா சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை குறித்து சொல்லுகிறார். ஏசாயா 2:3 அங்கே அவர் சொல்லும் பொழுது, திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளை நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனில் இருந்து வேதமும் எருசலேமில் இருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவனுடைய ஜனங்கள் இன்னைக்கு திரளாக இந்த பூமியிலே அங்கே தேவனுடைய பர்வதத்திற்கும் தேவனுடைய ஆலயத்திற்கும் ஒவ்வொரு நாளும் நாம் சென்று கொண்டிருக்கிறோம். ஆகவே நம்முடைய வழிகளை அவர் நமக்கு போதிக்கிறவராய் இருக்கிறார். அவர் அங்கே நாம் எந்த வழியிலே நடக்க வேண்டும் என்று அந்த வழியை நமக்கு காட்டியிருக்கிறார். ஆகவே அது வேதத்தில் இருந்து இருக்கிறது, அது கர்த்தருடைய வசனமாய், அது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் வெளிப்படுத்துகிறவருமாக இருக்கிறார். ஆகவே அங்கே 5ஆம் வசனம் சொல்லுகிறது, யாக்கோபின் வம்சத்தாரே கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள், யாக்கோபின் வம்சத்தாரே உடைய ஜனத்தை கை நெகிழ்ந்து அவர் கீழ் திசையாரின் போதகத்தால் நிறந்து பெலிஸ்தியரில் நாள் பார்க்கிற அன்னின்பத்து பிரியப்படுகிறார்களே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு காலத்திலே நாம் இப்படிப்பட்ட இந்த கீழ் திசையார்களாக இருந்த நாம் அங்கே உலக காரியத்தில் நிறைந்தவர்களாய் அங்கே பெலிஸ்தியர்களை போல அங்கே தவறான காரியத்தை செய்து அல்லது அந்நிய காரியத்திலே நாம் பிரியப்பட்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தேவனுடைய சத்தத்தை கேட்டு தேவனுடைய வார்த்தையின்படி தேவனுக்கு பிரியமானதை நாம் செய்ய தேவன் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். ஆகவேதான் அங்கே ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது என்று சங்கீதம் 36:9 அங்கே அது அந்தகாரம் இல்லை, அங்கே அது வெளிச்சமாக இருக்கிறது, அது ஜீவனாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஜீவ ஊற்றார். ஆகவேதான் இயேசு சொல்லும் பொழுது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், அது மட்டுமல்ல நான் உங்களுக்கு ஜீவ தண்ணீரை தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அவரே ஜீவ ஊற்றாக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனிடத்திலே நாம் வந்து அவருடைய வழியிலே நடக்க, அவருடைய வார்த்தையின்படி ஜீவிக்க கர்த்தர் நமக்கு கிருபை இரக்கத்தை கொடுத்து அவருக்காக நாம் பிரியமாய் இருக்க கர்த்தர் நம்மை வழி நடத்த முடியாது. நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனே, கர்த்தாவே, ஜீவ வழி எது? இந்த உலகத்திலே காணப்படுகிற வழிகள் அது எவ்வளவாய் அந்தகாரமாய் மரண இருளிலும் கோணல் மாணலாய் இன்னும் அது ஆண்டவரே
வேசித்தனத்தின் விபச்சாரத்திலும் இன்னும் ஆண்டவரே அது ஒவ்வொரு மனிதனை ஆண்டவரே தவறான காரியங்களை செய்யத்தக்கதாக இப்படியாக அநேக ஆலோசனைகள், அநேக காரியங்கள் இந்த பூமியிலே காணப்படுகிறது. ஆனாலும் நீர் எங்களை ஒரு நோக்கத்திற்காய் முன்குறித்து நாங்கள் அந்த நோக்கத்தை நிறைவேற்ற உம்முடைய சித்தத்தை ஆண்டவரே நீர் இந்த பூமியிலே மனிதனாய் வந்த பொழுது நான் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றவே வந்தேன் என்று சொல்லி நீர் குற்றமற்றவராய் அதை செய்து முடித்தீர். நாங்களும் ஆண்டவரே இந்த பூமியிலே மாலை தெரிந்து கொள்ளப்பட்டு இன்றைக்கு மானுடைய இரத்தத்திலே கழுவப்பட்டு இன்றைக்கு நாங்கள் பரிசுத்தாவினுடைய வல்லமையினாலும் பரிசுத்தாவுடைய இரக்கத்திலும் நாங்கள் ஜீவிக்க எங்களையும் அந்த நீதியின் பாதையிலும் அந்த பரிசுத்த பாதையிலும் அந்த ஆண்டவருடைய மகிமையின் பாதையிலே நடத்த தேவ கிருபை தேவ இரக்கத்தை தான் நாங்களும் வார்த்தையின்படி ஜீவிக்க அதை காத்து கொண்டு நடக்க எங்களை ஒவ்வொருவருக்கும் ஞானத்தையும் புத்தியும் விவேகமாய் இருக்க விவேகத்தோடு நடக்க விவேகத்தோடு அந்த பாதையிலே செல்ல தேவ இரக்கம் தர வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. தேவ கிருபை தேவ தயவு உங்கள் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. God bless you. Thank you, Jesus. Amen. Praise to God.